நீங்க எங்க போனீங்க? நான் இங்க தான் இருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் என்ன பண்றதுன்னு பாக்குறேன். ஹலோ. என் சத்தம் கேக்குற சைடு வாங்க. ஏங்க இந்த சைடு ஒரே இருட்டா இருக்குங்க. பரவாயில்ல வாங்க. சரிங்க. இந்த சைடு ஒரே இருட்டா இருக்குங்க. எனக்கும் தெரியல. என் சத்தம் கேக்குற பக்கமா வாங்க. பரவாயில்ல. இருங்க வந்துட்டு இருக்கேன். ஏங்க வந்துட்டேங்க. இங்க ஒரு கயிறு இருக்கா? இருக்கு. அத புடிச்சுக்கோங்க. அப்படியே மேல வாங்க. ஏங்க கயிறு நாங்க உழுதுற போகுது. புடிச்சிட்டீங்களா? டைட்டா புடிங்க. புடிச்சிட்டேன். நீங்க நல்லா தூக்குங்க. ஏங்க வாங்க. தூக்குங்க. வாங்க அப்படியே. ஏங்க முடியல. எங்க செவுரு இருக்குல அது புடிச்சு அப்படியே மேல வந்துருங்க. அப்படியே புடிச்சுக்கோங்க. நீங்க எப்படிங்க கீழே வந்தீங்க? அது வந்து காப்பாத்துறேன்ட்டு நீங்க வந்து கீழே வந்துட்டீங்க. இப்ப நான் எப்படிங்க வெளில போறது? எனக்கு இதெல்லாம் தேவைதான். அப்ப நீ உள்ள வந்து சரிதான். இன்னும் போய் காப்பாத்தணும் நினைச்சேன் பாரு. இட்ஸ் ஓகே கூல். ஆமா நீ ஹைதராபாத் போறேன்னு தானே சொன்ன. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த கதையை கேக்குறீங்க. நேரா ஏர்போர்ட் போனா அங்க 86வது தடவை மேல இருக்க கண்ணாடி உடஞ்சு கீழே விழுந்துச்சா. அதனால ஃபிளைட் கேன்சல் ஆயிடுச்சா. சரின்னு வீட்டுக்கு போற வழியில இங்க ஷாப்பிங் போன உள்ள வந்தவன் அப்படியே லிஃப்ட் மேல ஏறினா அவ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா. நான் லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேனா. அப்ப பார்த்து பக்கத்து பில்டிங்ல தீ பிடிக்க இங்க வேலை செஞ்சவங்க கதவை பூட்டிட்டு ஓடிட்டானுங்க. நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். சரி யாருக்காவது கால் பண்ணி கூப்பிடலாம் பார்த்தா மொபைல் சுவிட்ச் ஆஃப். இப்படிலாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கலங்க. எல்லாம் விதி. ஏங்க மொபைல் இருக்கா? உங்களதாங்க. மொபைல் இல்ல நான் எத்தனை வரல. சரி சார்ஜராச்சு இருக்கா? இருக்கான்னு கேட்டதுக்கு இப்படி முறைக்கிறாங்க. மொபைல மறந்துட்டு வந்துட்டீங்க. ஓகே சார்ஜர் மறந்துட்டு வருவீங்க. நீ மொபைல் வச்சிருக்கல? சார்ஜர் எங்க? அது வீட்ல இருக்கு. வெளிய எப்படி போறதுன்னு பார்க்கலாம் வா. இவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஏங்க கத்தி தொண்டெல்லாம் வலிக்குது தெரியுமா? ஒரே தாகமா இருக்கு. ஷோ கடவுளே, இங்கதான் இவ்ளோ இருக்குல்ல, எதையாவது எடுத்து குடி. இல்லங்க தெரியாம உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க. ஓகே இருந்தாலும் இந்த கடைக்கு இப்ப நான் தாங்க பொறுப்பு. ரூல்ஸ் மீறி எப்படிங்க எடுத்து குடிக்கிறது? தோ இப்படிதான். இதெல்லாம் தப்புங்க. அப்படியா? தாகத்துல நாக்கு தள்ளி நொர தள்ளி உயிர் போன பரவாயில்லையா? நாக்கு தள்ளி நொர தள்ளி இருந்தாலும் இது ஏன் தப்பு இல்ல, உங்க தப்பு. இருக்கட்டும். இத புடிங்க. நான் பே பண்ணிடுறேன். ஓகேவா? கணக்கெல்லாம் கரெக்டா செட்டில் பண்ணிடணுங்க. என்னது இது? ஹலோ ஆல்ரெடி ரூல்ஸை பிரேக் பண்ணிருக்கோம். இதுல பே பண்ணலன்னா ரொம்ப தப்பாயிரும் தெரியுமா? ரொம்ப நியாயமா நடந்துக்கிறியே நீ. ஆஃப் கோர்ஸ். உன்னை வச்சு உள்ள பூட்டிட்டு போனது எவ்வளவு பெரிய தப்பு. இருந்தாலும் என்னோட ரூல்ஸ். ஏங்க இருங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை பார்க்கணும். உடனே வெளியே வா. நான் உன் கூட பேசணும். இந்த நேரத்துல என்னால எப்படி வெளியே வர முடியும்? நீ மட்டும் வெளியே வரலனா நான் உன் வீட்டு கதவை தட்டிடுவேன். உடனே வெளியே வா.
எதுக்கு கதவு திறக்கறாங்க? ஒருவேளை பாலா வந்திருப்பானா? எங்க போயிருப்பான்? என்னம்மா இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க பெரியப்பா ஏதோ கார் ரிப்பேர்னு சத்யா வர சொல்லியிருந்தாரு. அதான். இப்போ உங்க கைய பார்த்து சொல்லவா? ம், ம்? ம். ம். என்ன இடது கையில பாக்குற? ஏங்க பாய்ஸுக்கு தான் ரைட் ஹேண்டு, கேர்ள்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல தான் பார்க்கணும். ம். ம். சூப்பருங்க, ம். ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். ஆனா நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், நீங்க கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்கணும். ஓகே? நீங்க பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை, ம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் தில்ல நின்னு சிங்கிளா சமாளிப்பீங்க. அப்புறம் ம். இந்த விஷயம் எல்லாம் என்னை பத்தி உனக்கு முன்னாடியே தெரியும்னு எனக்கு தெரியும். ஏங்க ஃபர்ஸ்ட் ரேகையை பார்த்ததும் கேரக்டரை பத்தி சொல்லிட்டு தான் மத்ததெல்லாம் சொல்ல முடியும். நீ என் ஃபியூச்சரை பத்தி மட்டும் சொல்லு. சொல்லிடலாம். வாவ், ஏங்க மெடிக்கல் மிராக்கல் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா அஸ்ட்ராலஜிக்கல் மிராக்கல் உங்க கையில தாங்க இருக்கு. ம். உங்க லைஃப் ஃபுல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருக்க போதுங்க. பா. அதுல பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? என்ன? வெயிட். உங்களுக்கு கல்யாணம் ஆக போறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. ம்?